நான் என்ன சக்ஸஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐம் நாட் டன். ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், வெஸ்டர்னைஸ் வேர்ல்டாக இருக்கலாம், இட் இஸ் நோ டிஃப்ரெண்ட். நீங்கள் போடுற டைம் தான் அவுட்கம் வேறு. அதை நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னா உடனடிக்கே வேறு இன்றைக்கு வராமல் இருக்கலாம், பாரபட்சம் வராமல் இருக்கலாம், 2 இயர்ஸுக்கு வர 5 வருஷத்துக்கு கட்டாயம் ஒர்க் பண்ணேன். 22 வருஷத்துக்கு நான் முதல் செய்த வேலையாளர் தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்டெப்பும் போகக்கூடியா இருந்தோம். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் டைமுக்கு எடுத்து கொண்டிருக்கேன். சக்ஸஸ் இன்கம்ப்ளீட்டட் அப்போ ஆல்வே கண்டினியூ. அதில் ஃபெயிலியர் இருக்குது. நான் படாத ஃபெயிலியர் இல்லையே. அப்போது மேலே போக வருவேன். மேலே 5 மாடி போனால் 6 மாடி கீழே வருவேன். இழுத்து தான் இன்றைக்கு வந்து நான் எண்ணங்களுக்கு கிடைச்சதுங்கிற அனுபவங்கள். வணக்கம் உறவுகளே. இயற்கையின் வளங்கள் நிறைந்திருப்பதைப் போலவே எண்ணற்ற வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்றது. அந்த வாய்ப்புகளுக்காக பலர் காத்திருப்பார்கள், சிலர் உருவாக்குவார்கள். ஒருவனின் வாழ்க்கை பயணம் முடக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தன் உழைப்பால் தனக்கான சிகரத்தினை அடைய முயற்சிப்பான். அவ்வாறானதொரு முயற்சியாளன் திரு ரஜீவ் கோணேஸ்வரன் அவர்களின் சாதனை பயணமே இது. என் பேர் ரஜீவ் கோணேஸ்வரன். நான் பட்ரிக்ஸ்லாம் படித்தேன். 89 வந்து நான் 13 வயது ப்ளஸில் வந்து கனடா போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. 13 வயதில் அங்கே போய் பார்ட் டைமாக நியூஸ் பேப்பர் டெலிவரி செய்தது, ஒரு சண்டையும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ததும், ட்ரக் ஓடினதும், பள்ளிக்கூடம் போனதும், சின்ன வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்புறம் 24 வயதில் மறிவண்ணான். பிள்ளைகளும் அப்போ தான் பிறந்தது. குடும்ப கஷ்டத்துக்காண்டி நாங்கள் ட்ரக் ஓடிக்கொண்டு வந்தேன். ட்ரக் ஓடிக்கொண்டு வரதில் எனக்கு ஆக்சிடெண்ட் வந்தது. இந்த ஆக்சிடெண்ட் வந்த பிறகு எனக்கு வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. வேலைக்கு போகாட்டி சம்பளம் பே பண்ண மாட்டாங்க. அப்போ இன்சூரன்ஸுக்கு கவர் இல்லை. நான் ஃபேமிலி டாக்டர் இருந்தது. அந்த டாக்டர் வந்து தான் சொல்லுவோம், நான் இனி கண்டினியூ பண்ணி இந்த வேலை செய்யலாது, என்னதை நீ படிக்கிறேன்டா படிக்கிறேன். பிறகும் நான் குடும்ப கஷ்ட நோக்கத்தில் திருப்ப ஒரு 2 டேஸில் திருப்ப போயிட்டு வேலைக்கு. திருப்ப என்னால் இயலாமல் போச்சு. அப்புறம் அப்படியே நான் 9 மாதம் வேலை இல்லாமல் இருந்து ரியல் ஒரு பைஆக்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய அதுக்குள்ள போனானுடைய நான் யோசிச்சு செய்யணும்னு செய்யப்படையில் படித்து கொண்டு போவேக்கே ஒரு பாசிட்டிவ்னு வந்தது. ஐ பிலீவ் இன் பாசிட்டிவ். என்னென்னா அந்த பாசிட்டிவை நாங்கள்லாம் தேடி போகலாம். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் வந்து நான் படித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரையில் ஒரு பாசிட்டிவான சரி புயல் நடக்கும், புயல் இருக்குது. பட் அந்த பாசிட்டிவை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து ட்ரைவாக எடுத்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் லைசன்சிங் ப்ரோசஸ் அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்கரேஜை நாடி போனோம். அப்போ ஒரு என் ஃப்ரெண்டால் வேலை செய்த ப்ரோக்கரேஜில் நான் என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய இருந்தது. அவர் அங்கே போய் நாங்கள் லைசன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்காக லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி நான் லைசன்ஸ் வந்த அப்புறம் அதுலேருந்து ஒர்க் பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பிக்கப் பண்ண வழிகிட்டு நம்ம அந்த ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஓனர்ஸ் தான். ஆனால் அவையில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு வந்தது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் ஒரு கம்பெனி மூவ் பண்ணணும் அவையிலாவே எனக்கு சொன்னேன், தங்களால் இந்த லெவலுக்கு சப்போர்ட் தெரியல, அது டூயிங் வெல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஆள் ஒரு ப்ரோக்கரேஜ் வந்தவர், அவரோட போனான். அப்புறம் அவரும் சேம் என்னென்றால் அவரும் வந்துங்கிற பிஸிக்கு வந்து கேட்ட பண்ணலாம் போச்சு. அப்போ அவரே சொன்னார், நான் ரீமேக்ஸ் தான் சரி என்று சொல்லி. அப்போ ரீமேக்ஸை பேரன். அப்போ நான் ரீமேக்ஸில் ஒரு 4-5 இன்டர்வியூ இப்போ முந்திய மாதிரி இப்போ உள்ள ரீமேக்ஸ் மாதிரி சிஸ்டம் இல்லை. வந்து அப்போ வந்து எல்லோரும் ஹேவ் பண்ண மாட்டாங்க, குவாலிஃபைக்காக இருக்கணும், ஃபுல் டைமாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு ரீமேக்ஸ் என்ன ஹேவ் பண்ணிச்சு. அந்த ரீமேக்ஸில் இருந்து நான் ஒரு தமிழாக்களுக்கு என்ன வார்டெல்லாம் இருக்கணுமோ நான் எடுத்துட்டேன். அந்த காலகட்டத்தில் அந்த ஆஃபீஸுக்கு நம்ம விட்டு மூவ் பண்ண வேண்டிய கட்டங்கள் வந்து அப்புறம் வேறு ஒரு ரீமேக்ஸுக்கு போனால் அதில் இருந்தால் அப்புறம் நாங்கள் ஒன்று துறக்கக்கூடாதுன்னு வலிக்கிட்டாங்க. அப்புறம் அதில் இருந்து இப்போ 10 வருஷமாக நாங்கள் அங்கே ஒரு ரீமேக்ஸ் கம்மி ரியாலிட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு அண்டர் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப்புக்கு இருந்து அதை பில்ட் பண்ணி இன்றைக்கு அதுக்கு 230 ரியல்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் 20, 250 பேர் இன்றைக்கு வேலை செய்கிறவங்க இருக்குமா. நான் எப்பயுமே வந்து குவாலிட்டியை விரும்புகிறேன், நான் ஒரு பிராண்டை விரும்புகிற ஒரு ஆள். அந்த பிராண்ட் பட்சத்தில் தான் அந்த ரீமேக்ஸை நான் எடுத்தேன். அப்போ இது வந்து இந்த ரீமேக்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு வரணுமென்றது இது ஒரு ப்ரீ பிளானுமே இல்லை, ஒரு பிளானுமே இல்லை. நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ரீமேக்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஓனராக வருவேன்ன்றதை.
அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எங்களோட ரீமேக்ஸ் ஹெட் ஆஃபீஸ் டென்வர் வந்து யூஎஸ்லேயே இருக்குது. அப்போ டென்வரில் உள்ள டீம் தான் வந்து கனடா டீமில் அடித்து கேட்டது ஸ்ரீலங்கா ஏஜென்ட் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குன்னா அவளே ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்போ கனடா சிஇஓ வந்து அவருக்கு தெரியும் கனகாலமாக குவாலிட்டியாக வேலை செய்யலாமன்றது. அந்த அடிப்படையில் வந்து எங்களோட ரீமேக்ஸ் கனடாவில் என்ன ரிஃபர் பண்ணப்பட்டது. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக எங்களுக்கு கையில் வந்ததொழி அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம நாடு நம்ம மக்கள் ஏன் நாங்கள் இதை திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை எடுத்தது. எனக்கு ரீமேக்ஸ் 22 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செராட்டி நான் இன்றைக்கு இதில் நின்றுருக்க மாட்டேன். அப்போ இந்தியத்தின் சமுதாயத்தை நாங்கள் வந்து வளர்க்குறதுல முக்கியம் இருக்குது. அந்த சமுதாயத்துக்குரிய ஒரு நல்ல இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஏண்டா இதை நாங்கள்லாம் ஓனர்ஷிப்பை வளர்க்க போகிறோம். அதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் ஒரு ரியல் எஸ்டேட் வீடு விற்பனை நாங்களாம் படிப்பிச்சு ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு வரோம் என்ற ரீதியில் ஐம் வெரி ப்ரவுட். இன்றைய காலத்தில் எமது நாட்டில் காணிகளின் விலைகள் அங்கீகரிக்கப்படாத தரகர்களினால் தேவையற்ற விதத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எங்கும் அதற்கான முறையான நிறுவனங்கள் இல்லாமை எமது நாட்டில் காணப்படும் ஒரு குறையாகவே உள்ளது. 110 நாடுகளில் காணப்படும் ரீமேக்ஸ் நிறுவனமானது காணித்தரக சேவையில் ஈடுபடும் முதன்மை நிறுவனமாக உலக நாடுகளில் உள்ளது. அவ்வாறானதொரு நிறுவனம் இலங்கையில் தனது சேவையினை விரிவுபடுத்துவதென்பது காணித்தரக வியாபாரத்தில் ஏற்படவுள்ள ஒரு நியாயமான மாற்றமாகவே காணப்படுகின்றது. Wonderful leaders, Rajeev, Sashaveen, and Sajeev. And they have the same dream that Dave and Gail had, and that is to change the way real estate is done in Sri Lanka. These 3 leaders have proven experience in the real estate industry, marketing, technology, business ownership, and REMAX went through a huge vetting process to find the right region owners to partner with for Sri Lanka. I would start out with a hearty congratulations to Rajeev and his team for his launching of relaunching of REMAX Sri Lanka. His ownership of REMAX regional franchise in Sri Lanka is quite an achievement. Good evening, everyone, and thank you for being here for the launch of Sri Lanka 2.0. New developments consist of 3 main things: homes, condominiums, and commercial properties. நான் சேல்ஸ் செய்த காலத்தில் இருந்த ஒரு பையரோட டீல் பண்ணுறதுல இருந்தோ செல்லோட டீல் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆல்வேஸ் குவாலிட்டி இருந்தது. அந்த குவாலிட்டியை வந்து இங்கே இல்லை, இந்த ரியல் எஸ்டேட் அந்த இதுக்குலாம் இல்லை. இப்போ அதை யார் செய்யலாம்? நான் இருந்தோன்னு கவலைப்படுறது இல்லை. அது நாங்களான பில் பண்ணணும். நல்ல ஒரு சமுதாயம் இருக்கே எங்களால் பில் பண்ண இல்லாது. ஸோ அது பில் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். 2வது ஒரு பையருக்கு ஒரு வீடை வண்டி கொடுக்க ஜெனிவினான ப்ரைஸாக, இடையில் பேப்பர் ஒர்க், ஒழுங்கான பேப்பர் ஒர்க்கில் இருக்கிற அமௌண்ட் தான் வீடு க்ளோஸ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ கூட வேண்டது குறைய வேண்டது அப்படியான இது ஒன்றும் இங்கே நடப்படாது. யாருக்கு பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட். 2வது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை அப்போ அங்கேயுமோ இங்கேயோ வந்து ஒரு வீடை வந்து மக்கள் விற்கார்கள். அது வந்து ஒரு கனவு. இப்போ அதை கனவை விற்க நாங்கள் சரியான ஆக்கட்டை தானே கொடுத்து விற்கணும். அப்போ அதை கொடுத்து விற்றா தானே சரியான நேரம் தங்களுக்கு அதுக்குரிய உரிமை வரலாம். இப்போ 2வது வந்து ஒரு வீடை விற்க அவருக்கு பர்சனல் கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு அவர் காசு விளையாடி கஷ்டம் தானே. இப்போ சரியான ஆட்டை கொடுத்தா தான் சரியான மார்க்கெட்டிங் நடக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா ஏஜென்ட் மேருக்கும் ரீச் பண்ணப்படும். அந்த வீடை குறுகிய காலத்தில் விற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட கமிட்மெண்ட்டை நான் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லோ இப்போ வந்து அப்படி ஒரு சிஸ்டமே இல்லையோ. வீடை கொடுத்தா 5 மாதம் அவர் கொண்டு தெரிவார், இது விற்றா விற்க அப்படி இல்லை தான். இது வந்து நாங்கள் ஒரு சிஸ்டத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த சென்ட்ரலைஸ் ஒரு போர்ட்டலுக்கான எல்லாருக்கும் அக்சஸ் இருக்குது. ஓகே, இது ஃப்ரீ சார்ஜ், விற்றா தான் காசு. அப்போ சில இங்கே பார்க்க சில வெப்சைட்டுக்கு போகிறது காசு அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணணும். இங்கே அப்படி இல்லை, விற்றா தான் கமிஷன் பே பண்ணணும். எவ்வளோ கமிஷன், இதில் லோயர் இன்வால்வ், எல்லா டீட்டெயிலுமே அப்ஃப்ரண்ட்டே சொல்கிறோம். அவன் இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து எங்கெங்கே மார்க்கெட் பண்ணப்படுறது, ஓகே, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே கிளைண்ட்டுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்லி. இப்போ கிறிஸ்மஸுக்கு என்ன தேவையோ அதான் எங்களோட தேவை. இதில் யார் அட்வான்டேஜ் இருக்குன்னா கிறிஸ்மஸ். 2வது மெயின் பிரச்சனை நாளைக்கு அதில் ஒரு அந்த டிரான்சாக்ஷனை பிள்ளைண்டா அதில் கம்பெனி ஓனர் இருக்கிறார்.
மேனேஜர் இருக்கிறார், ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அப்போ அதை கம்யூனிகேட் பண்ணலாம் தானே. அதுக்கு மீத நாங்கள் இருக்கிறோம், எங்களை ரீச் பண்ணலாம். அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி ஒரு ஏஜென்ட்டால் பிரச்சனைன்றது அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கலாமே. அப்போ தேவஸ் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ எல்லாரும் நீங்கள் இண்டிவிஜுவலாக விற்க போனால் ஒரு திறமை இல்லைங்க, அவர் என்ன செய்கிறான்னு தெரியாது. இது வந்து ஒரு ப்ராசஸிங்கை நீங்கள் வாரீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் இந்த கம்பெனியில் கொடுத்தோம் ஒழுங்காக நடக்க மாட்டேன். இதை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்புக்காண்டி தான் கொண்டு வரோம். இப்போ நீங்கள் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண சாமான் பண்ணணும், ரெண்டு பே வேணும், ஜூலியஸ் பே வேணும். இது அப்படி இல்லைங்க, படிக்கிறதுக்கு ஃப்ரீ. நாங்கள் படிப்பிச்சு விடுவோம், ட்ரெயின் பண்ணி விடுவோம், தேவையான சகல டாக்குமெண்ட்டும் தரோம். அப்போ நீங்கள் மிச்ச வேலை என்னது, வீடு வாங்க விற்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. அப்போ கம்யூனிட்டிக்கு வந்து நாங்கள் என்னத்தையும் செய்கிற விட தொழில் படிப்பறிவில் அங்கே கம்யூனிட்டியை சமாளித்து கொண்டுடலாம். தெரியும், அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். தங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தாங்களான ஆப்பர்ச்சுனிட்டி ஆகணும். ஒருத்தரும் பில் பண்ணி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து நாங்களாம் இண்டிவிஜுவலாக தங்களோட முயற்சியெல்லாம் முன்னுக்கு வரலாம். ஒழிய இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ்லேயே ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணி அது முன்னேற்றம் இல்லை. அவையிலாவது தங்களோட வாழ்க்கையை பில் பண்ணணும். தட்ஸ் ஆர்கானிக். அப்போ தான் எங்களோட சமுதாயம் நீண்ட காலத்துக்கு வளரும், வளர்ந்து கொண்டிருக்கு, சந்தோஷமாகவும் இருக்குது. சக்ஸஸ் வந்து ஒரு வசனம், அதில் ஃபெயிலியர் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இவெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு மனுஷன் சக்ஸஸ். நான் என்ன சக்ஸஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐம் நாட் டன், கண்டினியூவாக ஓடிக்கொண்டு போவேன். இட்ஸ் கால் டெடிக்கேஷன். அப்போ எப்போ உங்களோட சக்ஸஸ் வருமாண்டா, ஒன்று உங்களோட ஃபேமிலி சக்ஸஸாக உள்ள வரைக்கும், ஒன்று உங்களோட தொழில் சக்ஸஸ்ஃபுல், உங்களோட நாடு சக்ஸஸாக ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்கிற சக்ஸஸ் சொல்கிறது. இப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற மாட்டோம், எல்லாம் செய்யணும் பண்ணணுன்றதுக்காண்டி. சக்ஸஸ் இன்கம்ப்ளீட்டட் அப்போ ஆல்வேஸ் கண்டினியூ. அதில் ஃபெயிலியர் இருக்குது, நான் படாத ஃபெயிலியர் இல்லையே. அப்போது மேலே போக வருவணும், மேலே 5 மாடி போனால் 6 மாடி கீழே வருவேன். இழுத்து தான் இன்றைக்கு வந்து நான் எங்களுக்கு கிடைச்சது எங்களோட அனுபவங்கள். கிடைச்ச அனுபவத்தால் எங்களால் முன்னேற மேலே கொண்டு போய் கொண்டிருக்கோம். அதை விட எங்களுக்கு கிடைச்ச டீம். எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்து இந்த கையில் தெரியல ஆப்பர்ச்சுனிட்டி, தம்பி இதை செய்ய போவேன். ஒவ்வொரு மார்க்கெட்டையும், ஒவ்வொரு டீட்டெயிலும், ஒவ்வொரு ஸ்டாஃப் எல்லாமே வெரி கிளியர். என்னத்துக்காண்டி என்றால் எல்லாத்துக்கும் நான் நிற்க முடியாது. இன்றைக்கு ட்ரெயின் பண்ணி கொழும்பில் வந்து இத்தனை வருஷம் எங்கிட்ட தமிழாக்கள் எனக்குள்ள வேலை செய்யணும் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு. ஏனென்றால் எங்களோட சமுதாயம் வளருமாண்டு குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி இல்லைன்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், அந்த குவாலிட்டியை உருவாக்கணும். நாங்கள் 22 வருஷத்துக்கு நான் முதல் செய்த வேலையால் தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்டெப்பும் போகக்கூடியதாக இருந்தோம். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் டைமுக்கு எடுத்து கொண்டிருக்கோம். நான் எனக்கு இந்த தேவையை நோக்கி நான் எல்லாரோடையும் சந்திச்சேன். எல்லா லெவலில் உள்ள ஆக்கோட மீட் பண்ணேன். எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது முன்னுக்கு கொண்டு போகணும், இந்த சமுதாய நோக்கம் திங்க் பண்ணணும். இதால் இங்கே சமுதாயம் வளரப்போகுது, எக்கானமி வளரப்போகுது, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்காங்க. இப்போ என்னால் செய்யலை மாட்டேன், என்ன உங்களை மாதிரி தான் நானும் எல்லாரும் செய்யலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மேர். சரியான ஆப்பர்ச்சுனிட்டி டைமில் நீங்கள் எண்டைக்கு கால் வைக்கிறீங்களோ, இட்ஸ் லாங் வே டு கோ. யாழ்ப்பாணத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறோம் என்டர்பிரினர்ஷிப்புக்கு. ரீமேக்ஸ் என்ன, அது ஏன் வரணும், என்னத்துக்காண்டி வரணுமென்று. ஒன்று சிஸ்டம் இஸ் ஃப்ரீ. இப்போ சோஷியல் மீடியா சிஸ்டம் இஸ் ஃப்ரீ. அதுக்கு காசு பே ஒன்று தேவையில்லை. அதை நீங்கள் வடிவாக மேக்ஸிமைஸ் பண்ண ஏன் செய்யலாது. மற்றாளால் ஒன்றை செய்யக்கூடிய இருந்தால் என்னால் செய்யலாது. ஏன்னா அவர் கமிட்டட், நான் கமிட்டட் இல்லை. அங்கே அந்த இஷ்யூ இருக்குது. இன்றைக்கு நீங்கள் கமிட் பண்ணினீங்களோ உங்களை அறியாமல் நீங்கள் எங்கேயோ வளர்ந்துன்னு போவீங்க. அதை மெல்ல ட்யூன் பண்ணி டெவலப் பண்ணிக்கொண்டு போகணும். அதுதான் நாங்கள் எல்லோரும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்வேஸ் அவைலபிள்.